எனக்கு ஒரு கேள்வி சாமி. இப்போ கடவுள் காடும் மலை கோவில்லாம் இருக்காங்க. கடவுள் எனக்கு உள்நோக்கி இருக்கா, உள்நோக்கி பார்க்கணும்னா என்ன சாமி? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அதை செய், உள்நோக்கி போயிடும். காடு மலையில் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்க, கோயிலுங்க தான் இருக்குது. நீங்கள் போய் எப்போ கடவுளை பார்த்தீங்க? இல்லை சாமி. பின்ன கோயிலை பார்த்துட்டு வந்தீங்க. கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு, நீ உன்னை தேடு, கடவுள் தெரிஞ்சிடும். அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், ஊனுக்குள் நீ இருந்து உலாவினது யான் அறியேன் பராபரமேன. எனக்குள்ளவே நீ இருந்துக்கிற, இவ்வளோ நாள் முட்டாளாக வாழ்ந்துக்கிறேன் நான், என்னை பற்றி அறியாதே அப்படின்ட்டு. அதனால் கடவுள் உனக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற பாடத்தை சரியாக செய்ய, அதை பார்ப்பீங்க சாமி. நம்மளுக்கு சோம்பல் வரதுக்கான சோம்பேறித்தனம் வருது சாமி. எதனால் வருது? புத்தி சரியில்லைன்னா வரும். புத்தி சரியில்லைன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக வரும் சாமி. நம்ம மனம்ன்றது சமநிலையாக இருக்கணும் எப்போவுமே. மனம் சமநிலையாக இருந்துச்சுன்னா அது ஆன்மாவாகிடும். மனம் எதனா சொல்லிக்கினே இருந்தால் தான், எதனா செய்துனே இருந்தால் தான் அதுக்கு பேர் மனம். அதனால் அப்படி தான் செய்துக்கும். அது வயசு இருக்குது. என்ன மாதிரி வயசு ஆச்சுன்னா அது கம்மன் உட்காந்து கிடக்கும். உன்ன மாதிரி வயசில் ஊர்வம்பெல்லாம் வச்சுன்னு தெரியும் சாமி. கடவுளை எந்த வயதில் பார்க்கலாம் சாமி? எந்த வயசில் பார்க்கலாம் சாமி? 14 வயசுலேருந்து தேடணும், அப்போ தான் கடவுள் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 22 வந்தேன் சாமி. இப்போ பாடம் பண்ணினேன் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் சாப்பிடாத கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கட்டுக்கோப்பாக தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்கலாம் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அவங்க சாப்பிட்டோம், உனக்கு என்ன போச்சு? அவங்க இதில் வந்து உபதேசம் வாங்க இல்லையா? இந்த உபதேசம் வாங்கினவங்க தான் சாப்பிட வேணான்ற. உபதேசம் வாங்கினவங்க சாப்பிட்டுன்னு கிட்டோமே, நமக்கு என்ன போச்சு? எக்கேட்னா கெட்டு போட்டவங்க, நமக்கு என்னது? நம்ம தப்பிச்சுன்னு ஓடிடுவோம். ஆனால் கிண்டல்லாம் அதிகமாக பண்ணட்டும். நீ அதை யோசிக்கிற, உன்னை யோசி, நீ அவங்கள யோசிக்காத. உங்களை பார்க்கணுன்னு 2009 பார்த்துட்டு இருக்கேன், பார்க்க முடியல. சரி, அதனால் உங்ககிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் ஆகிட்டு போகலான்னு. சரி, சந்தோஷம். அந்த மன அமைதிக்காக வந்திருக்கேன். சரி, சந்தோஷம். அமைதி வேணும்னா ஆசீர்வாதத்தால் அமைதி வராது. பாடு அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம் இல்லை. நான் யாருக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க? இல்லை, நான் அந்த மாதிரி ஏமாத்ததில்லை. ஏமாத்துக்கு அமைதியாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, நீ அந்த பாதையில் பயணம் பண்ணணும். உன் மனம் அடங்கினா உனக்கு அமைதி. ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கியிருக்கேன். ஆமாம், அந்த பாடம் வாங்கி பாடத்தை சீராக பண்ணிங்கன்னா மன அமைதி தானாக கிடைக்கும். ஆசீர்வாதம் ஆண்டவனே வந்து ஆசீர்வாதம் பண்ண கூட மன அந்த இதுக்காக தான் அதுக்கு முக்கியம். ஏன்னா மனம் அடங்கினா புலன் அடங்கும், புலன் அடங்கினா மனம் அடங்கும். இந்த மனம் அடங்கினா தான் அதுக்கு ஆரவாரம் இல்லாத அது அமைதியில் இருக்கும். அது அடங்கலைன்னா ஆரவாரம் பண்ணும். அதனால தான் சொன்னான், மனுஷனுக்கு முதல்ல அகங்காரம் அழியணுன்றான். அகங்காரம் அழிஞ்சால் தான் அவன் அமைதியோடு வாழ்வான். அகங்காரம் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் வாழ்க்கையை சின்ன பண்ணுமா போய்டணும். அதனால் ஆசீர்வாதத்தால் எதுவும் நடக்காதுப்பா, அதெல்லாம் கற்பனை. அது ஒரு நம்பிக்கை. அவங்க உங்களுக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு அதுதான் வழி. அது சரி. நம்ம வீட்டில் யாருன்னா சொன்னதா சரி இந்த மாதிரி செய்யுதுங்க நல்லது சொன்னால் அவங்க வந்து நீ நான் சாமியார் ஆகிட்டேன். நீ ஏன் அவங்களெல்லாம் போய் சொல்லினுக்கிற? இது அப்படி இல்லை சார், உபதேசம் கொடுக்கும் போதே நான் சொல்கிறேன். ஐயோ, இந்த உபதேசம் வீட்டில் பெற்ற பிள்ளையாண்ட அதான் வீட்டில் தானே பொண்டாட்டி தானே. பொண்டாட்டி கிட்ட சொல்லாத, பிள்ளைகிட்ட சொல்லாத, தாய்கிட்ட சொல்லாத, தகப்பங்கிட்ட சொல்லாத. இல்லை, இதை பற்றி நான் உன்ன வரைக்கும் வச்சுக்கின்னு செய்யாத அப்படின்னு. ஏன்னா இதை வந்து உபதேசம் வாங்கினா சாமியார போயிடுவானா? எவனாவது பொண்டாட்டியை விட்டு போவானா? என் சாமியை ஒன்றா விட்டு போடுவான் ரோட்டில். நல்லது சொல்ல விட மாட்டிருக்காங்களே. நல்லது சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு என்னென்னா வருமானம் இல்லாமல் போயிடும். பொம்பளைங்க ஆம்பளைங்க பயப்படுறதுக்கு காரணம் என்ன? வருமானம் இருக்காது, மரியாதை இருக்காது. அதுக்கு தான் ஆம்பளைங்க சாமியார போகக்கூடாதுன்னு அவங்க அச்சப்படுறாங்க. வேற ஒரு காரணமும் கிடையாது. நீ இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் வருமா? அவங்க போய் உழைக்கணும். அப்போ நீ சாமியாரை போட்டீங்கன்னா அவங்க கதி என்ன ஆகும்? அதனால உன்னை தடுக்கிறாங்க. போக முடியாதுப்பா. நீ இல்லை, யாரும் போக முடியாது. இங்கே இருக்கிற ஒருத்தன் கூட போக முடியாது. சாமியாரை போட்டவங்க விளையாட்டு இல்லை. யார் போவான்? பொண்டாட்டி எவன் கண்ணுக்கு தெரியாதுக்கிறானோ அவன் மட்டும்தான் போக முடியும். தாய் எவன் கண்ணுக்கு தெரியாதுக்கிறானோ அவன் மட்டும்தான் போக முடியும். உலகம் யார் கண்ணுக்கு தெரியாதுக்கிறானோ அவன் மட்டும்தான் போக முடியும். வேலை வெட்டி செய்துக்குன்னு பொண்டாட்டி புள்ள குட்டியை பெற்றுக்குன்னு பொண்டாட்டி விட்டுட்டு போடுவானா? கடவுளை ரோட்டில் போட்டுடுவான், பொண்டாட்டியை தூக்கி தலையில் வச்சுன்னு தெரியுவான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் சாமியார போகிறான். கேட்க மாட்டேன். மனுஷனா வாழுங்கன்றதுக்கு தான் நான் உபதேசம் கொடுக்குறேன். இங்கே யாரும் சாமியார போகிறதுக்கு நான் உபதேசம் கொடுக்குறதே இல்லை, அது முடியவும் முடியாது. விஷயத்தை புரிஞ்ச மாட்டேன். நம்ம நல்ல விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. டெய்லி சொல்லிக்கினே இருப்பாங்க, அதை நீ செய்துக்கினே என்ன இந்த நாய் அப்படித்தான் விட்டுட்டு போயிடுவாங்க. அதை இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன் சாமி. அது ஒரு மாய சக்தியை பற்றிக்கின்னு போகுது. எல்லா மனுஷனும் மாய சக்தியில் தாங்க உட்காந்து. அதான் ஒரு பாட்டு நீங்கள் மாய சக்தின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலக வாழ்வே இருக்காது. சரி, மாய சக்தி இல்லைன்னா உலக வாழ்வு இருக்காது. உன் பொண்டாட்டியே ஒரு மாய. ஆனால் அவள் மாயன்னு சொல்லிட்டு தைச்சி விட்டுட்டுனா வாழ்க்கையே இருக்காது, உலக உற்பத்தியே நடக்காது.
அதனால் மனித வாழ்வு மாயையில் தான் நடக்கணும். மாயை இருந்தால் தான் உலகம் இயங்கும். மாயை இல்லைன்னு சொன்னால் கடவுள்கிட்ட போயிடணும். அதாவது அந்த பாட்டை சொன்ன உடனே எனக்கு விலகம் இருந்தது. மாய சக்தி பற்றண்டு ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்தும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமா, கோடு காட்டி ஏனையை கொன்று உரைத்த குற்றவா, வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேண்டுமே அப்படின்னு ஒரு விளக்கம் நீங்க சொன்னீங்க சாமி. அந்த மாய சக்தி எப்படி பற்றுக்கின்னு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாத அந்த விளக்கம் பற்றின்னு இருக்குது. அது கடவுள் என்ன பண்ணுறான், உலகத்தையும் காட்டுறான். கடவுள் நான் இருக்கிறேன்றதையும் சொல்கிறான். உனக்கு எது ஒன்றும் எடுத்துக்கொண்டான். ரஷ்யாவிலெல்லாம் இப்போ எப்படியோ தெரியாது, முன்னெல்லாம் குழந்தைங்க ஒரு 5 வயசு ஆகி போச்சுன்னா கவர்மெண்ட்டில் ஆண்டவர் பண்ணிடணும். ஆண்டவர் பண்ணிட்டா அதுங்கக்கிட்ட பொம்மைங்க போடுவாங்க. ரயில், ஏரோப்ளைனு, இது மாதிரி கப்பல், இது மாதிரி பொம்மைங்களை போடுவாங்க. எந்த குழந்தை ஓடி போய் எதை எடுக்குதோ அந்த குழந்தைய அதில் படிக்க வைக்கணும் அப்படின்வாங்க. இது ரஷ்யாவில் நடந்துக்கின்னு இருந்தது. இப்போ நடக்குதா இல்லையா தெரியாதானா, அப்போ ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. அது மாதிரி கடவுளும் இருக்குது, சுத்த பொருளாக நான் இருக்கிறேன். உலகம் மாயையில் இருக்குது, அதுவும் இயங்குது. உனக்கு எது வேணும் தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு கடவுள் விட்டுட்டான் உலகத்தில். உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. அவர் வந்து பாடினார், ஆடு காட்டி வேங்கையை அகப்படுமாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. உலகம்ன்றது ஒரு மாடு, மனைவின்றது ஒரு மாடு. ஆனால் இந்த பாட்டை படிச்சுட்டு தானே போய் கல்யாணமே பண்ணிக்கிறோம். சொல்லு. சார் இப்படி சொன்னீங்க சார். ஒரு மனன்றது அடக்கிறது ஒரு அருமையான விளக்கம் ஒன்று சொன்னீங்க சார். அது எட்டா புறவி அடி ஈராது காலடியோ விட்டாலும் பாரம் அடி வீதியிலே தான் மறித்து கட்டா கயிறெடுத்து காலாலும் சேர்த்திருக்க அட்டால தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்னு இவர் பாடினாரு. அதான் நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க. நம்ம மனன்றது எப்படி போகுது, எல்லாத்தையும் சொல்றோம், எல்லாம் இங்க கேட்கறான். ஆனா நிக்கிலேயே அவன் வீட்டுக்கு போன உடனே பழையபடி ஆயிடுறானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் தான் சொல்லி கொடுக்குறோம். வாழு, குடும்பத்தோட வாழ், தப்பு இல்லை. நீ எட்ட உடனே ஞானியா போயிட முடியாது. குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கினே ஞானத்தை செய்துக்கினே வா. காலப்போக்கில் குடும்பம் கை விடும், ஞானத்தை 2 கையில் பிடின்ற யாரால முடியுது? அதனால் பேசுறது இதெல்லாம் வேற, ஆனால் நடைமுறையில் நிற்கிறது வேற. இங்கே உபதேசம் வாங்கிட்டு போகிறோம், பொண்டாட்டிக்கு தொடப்ப கட்டு வச்சு ரோட்டில் நிற்கிறா. என்ன நீ சாமியாரை போகிறதுக்கு என்னைக்கு ஏன்டா தாலியை கட்டின, அருடா என் தாலி அப்படின்றா. அப்போ என்ன பண்ணுவான் அவன் சொல்லு? நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரோட்லேயே கொட்டி போட்டு அவன் வீட்டில் பொண்டாட்டிக்கு தொடப்பத்தை போட்டு வாமான்னு உள்ளே கூட்டு போயிடுறான். அது மாதிரி உலகம் இது. அதனால் மகான்கள் சொன்னதெல்லாம் இங்கே நான் சாத்தியம் ஆகாது, நடைமுறைக்கு வராது. அவங்கெல்லாம் சொன்னபடி வாழ்ந்தாங்க. இந்த மனுஷனால் சொன்னபடி வாழ முடியாது. என்ன அவங்க சொத்து சொகன்னு வச்சுக்கல, நம்ம எல்லாம் தேவைன்னு வச்சுக்கிறோமே. அப்போ நமக்கு எங்கே இந்த கடவுள் கிடைக்கிறது? நமக்கு தான் ஊறுபட்ட ஆசை மனசுக்குள்ளே பூந்துக்குன்னு தவிக்குத. பொண்டாட்டியை எப்படிலாம் அழகுபடுத்தி பார்க்கலாம், எவ்வளோ நகை திருடின்னு வந்தால் துட்டு வாங்கி போடலான்னு நினைக்கிறோமே. நமக்கு எங்கே இந்த கடவுள் வருது? அவங்க அதெல்லாம் மதிக்கலை. உலகத்து பொருள் மேலேயே அவங்க ஆசைப்படலை. அதனால் அவங்களால முடிஞ்சது, நம்மளால் அது முடியாது. சும்மா பேசிட்டு போதெல்லாம் பயனில்லை. சரி, இன்னொரு சாமி, கீதையில் பகவான் ஒன்று சொல்கிறார் சாமி, சொல்லு. ஆன்மாவை பற்றி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லு. ஜட உறுப்புகளை விட புலன்கள் சிறந்தது, இந்திரியங்களை விட மனங்கள் சிறந்தது, மனதை விட புத்தி சிறந்தது, புத்தியை விட ஆன்மாவே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு சார். எல்லாத்தையும் விட ஆன்மா சிறந்தது. எல்லாத்த விட ஆன்மா சிறந்ததுப்பா. ஏன் அது சிறந்ததுன்னா, அது எந்த தப்பையும் உலகத்துல பண்றது இல்லை, எந்த பாவ புண்ணியத்துக்கும் அது உட்படுறது இல்லை. அதனால அது சிறந்தது. மற்ற நீ இப்ப சொன்ன உறுப்புகள்லாம் பாவ புண்ணியத்தை சம்பந்தப்பட்டது, எல்லாம் பாவ புண்ணியத்தை சம்பந்தப்பட்டது. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு மனம் இல்லைன்னா நீ பிறந்திருக்க மாட்டேன். முதல்ல இந்த உலகத்துல சொல்லு. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு மனம் இருந்ததால அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க, நீ வந்து பிறந்த. உனக்கு மனம் இருக்கிறதால நீ உன் மனைவியும் கட்டி நீ 2 குழந்தை பெற்று வச்சுக்கிற. அதனால மனம் இல்லைன்னா இங்க வாழ்வு இல்லை. அதனால மனம் அவசியம், மாய அவசியம். மாய இல்லைன்னா இங்க வாழ்க்கையே இல்லை. பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கிறது 12 வருஷம், இந்த யானை குட்டி போடுறது 12 வருஷம், சரி, அப்புறம் இந்த ஞானம் சொருகிறதும் 12 வருஷம். இந்த 12 3த்துக்குள்ளே இருக்குது. இது என்ன லிங்க், என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் இது 3க்கும்? சயின்ஸில் போயிட்டு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் விடைய சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் வேலை இல்லை. எது எப்போ குட்டி போட்டோம்? உங்கள் அம்மா கூட 10 மாதம் போட்டு தான் குட்டி போட்டாங்க. ஏன் 3 மாதத்துலேயே பெற்றா என்ன?
இல்லை விநாயகருக்கு யானை விநாயகர் இருந்துட்டு போட்டோம்பா, அது இல்லாத பொருளை பற்றி பேசுங்கிற, இருக்கிற பொருளை பற்றி பேசு. ஒரு அம்மா அப்பா 3 மாசத்துல குழந்தை பார்த்தா என்ன கெட்டு போகுது? ஏன் 10 மாதம் ஓணும் அதுக்கு? அதுக்கான தன்மை வேணும். அதுதான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு தன்மை. 3 மாசத்துல 3 வாட்டி முயல் குட்டி போடுது. புறா 3 மாசத்துல 3 குஞ்சு 4 குஞ்சு பொறிக்குது. அது அதனுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி அது குட்டி போடுது. இது 12 வருஷம் ஏன், இது 8 வருஷம் ஏன்னு யாரை போய் சயின்ஸில் தான் போய் கேட்கணும். நீ இது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டேன். இது ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம், அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்க.